வணக்கம் நண்பர்களே, நான் உங்கள் லலிதா பேசுகிறேன். இன்றைக்கி நான் உங்களுக்கு ஒரு பிஸ்னஸ் கொண்டு வந்திருக்கிறேன். என்ன பிஸ்னஸ் அப்படின்னு சொல்லி தெரிஞ்சுக்கிறதுக்கு எல்லாத்துக்கும் ஆர்வமாக இருக்கும். உங்களுக்கு சொல்கிறதுக்கும் எனக்கும் ஆர்வமாக இருக்குது. பிஸ்னஸ் பண்ணாதான் உலகத்தில் நம்ம ஜெயிக்க முடியும் அப்படிங்கிற தாட்டு நிறைய பேருக்கு இருக்குது. நிறைய பேர் சொந்த பிஸ்னஸ் ஆரம்பிக்கணுங்கிற எண்ணத்தில் இருக்காங்க. சிலர் எப்படி கேட்டிங்கன்னா செகண்ட் பிஸ்னஸ், அதாவது நான் ஒரு வேலை பார்த்துக்கிட்டு இருக்கேன், எனக்கு அடுத்து ஏதாவது ஒரு சைடில் இன்கம் வந்தால் நல்லாயிருக்கும், அதனால் ஒரு பார்ட் டைம் பிஸ்னஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் நம்ம தேடிக்கிட்டு இருப்போம். எனக்கு இந்த மாதிரியான பிஸ்னஸ்லாம் கிடச்சது அப்படின்னு சொன்னால் நல்லதே அப்படின்னு சொல்லிட்டு. பட் என்னென்னு கேட்டிங்கன்னா, வாய்ப்புகள் எல்லாமே செய்த பிஸ்னஸே மறுபடியும் செஞ்சிட்டு இருக்கிறத விட புதிய பிஸ்னஸ் செஞ்சோம் அப்படின்னு சொன்னால் ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ நம்ம பார்க்க போகிறது ஒரு யூனிக்கான பிஸ்னஸ். ஆக்சுவலி என்னென்னா, இந்த இது ப்ராடக்ட், இந்த பிஸ்னஸ் நிறைய இருக்குது. பட் செய்ய போகிற முறைகள் தான் ஈஸியானது. அது என்னன்னு சொல்லி பார்க்கறதுக்கு முந்தி நம்ம சேனலில் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் வர்ற பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கிட்டிங்கன்னா நான் போடுற வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு உடனே வரும். நீங்கள் உடனே பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போய் அதோட 1 நிமிஷம் வீடியோ வச்சுருக்கேன், அதுக்குள்ளே போய் பார்த்துட்டு வரலாம். வீடியோ பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். எனக்கு என்னென்னா, எடுத்தோம் கவுத்தோம் அப்படிங்கிறது எனக்கு இஷ்டம் கிடையாது. எனக்கு வீடியோ போட்டு இதில் காசு வரணும், உடனே நான் இன்றைக்கி போட்டோன்னே நாளைக்கு காசு என்னோடய சேனல் நான் அப்ரூவடே ஆகலை வந்துடும் அப்படிங்கிறதெல்லாம் கிடையாது. 2 in 1. உங்களுக்கு ஒரு நிறைவேறல், எனக்கு ஒரு நிறைவேறல். ஃப்யூச்சரில் என்னோடய சேனல் இதாகும் அப்படின்ட்டு வந்த உடனே பேசின உடனே போயிட்டோம் அப்படிங்கிறது என்னோட குணமே கிடையாது. கண்டிப்பாகவே நான் கூட எக்ஸ்ட்ராவாக 2 வார்த்தை பேசத்தான் செய்வேன். வீடியோவை நீங்கள் பார்த்துருப்பீங்க. அது என்னது அப்படின்னு சொல்லிச்சுன்னா, பெல்ட்டு செய்கிற மிஷின். அதோட ஃபுல்லி ஆட்டோமேட்டிக் மிஷின் 30,000 ரூபாய்க்கு இருக்குது. டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் போட்டிருக்கேன், லிங்க்கை போய் பார்த்துக்கோங்க. லிங்கை கிளிக் பண்ணி பார்த்தீங்கன்னா நீங்கள் உள்ளே போய் பார்த்துக்கிடலாம். அதோட ஃபுல் ஆட்டோமேட்டிக்லி மிஷின் 30,000 ரூபா. செமி ஆட்டோமேட்டிக் 12,500 ரூபா. செமி ஆட்டோமேட்டிக் அப்படிங்கும்போது சில விஷயங்களை நீங்கள் கைட்டு செய்யணும். அந்த பெல்ட்டோட ஹோல்ஸ் போடும் போது அந்ததோட மிஷின் 350 ரூபா. அந்த கட்டிங் மிஷின்லாம் 350 ரூபா. வசதிக்கேற்றாப்புல எனக்கு 30,000 ரூபா இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண முடியும், கொஞ்சம் ஏர்னிங்ஸ் பண்ணிக்கிடலாம், நான் ஈஸியாக பண்ணிக்கிடலாம் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் 30,000 ரூபா வாங்குங்க. இல்லை என் கையில் 12,500 ரூபா 13,000 ரூபா மட்டும்தான் இருக்குது அப்படின்னு சொன்னால் நீங்கள் அதை வாங்கிக்கோங்க. உங்கள் வீட்டில் வச்சே நீங்கள் இதை யூஸ் பண்ணிக்கலாம். இல்லை எனக்கு வீட்டுக்கும் தொழிலுக்கும் சம்மந்தமே இருக்கக்கூடாதுன்னு சொன்னால் ஒரு சின்ன ரூம் பிடிச்சி அதில் வச்சு செய்யலாம். ஆனால் இதோட பிஸ்னஸ் ஐடியா என்னன்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் செய்கிறதுக்கு முந்தி வெளியில் போய் ஒரு ரவுண்டு போய் பாருங்கள். எந்தெந்த இடத்துல இதை மொத்தமாக கொடுக்குற இடத்துல மொத்தமாக கொடுக்கலாம், சில்லறைக்கு கொடுக்குற இடத்துல சில்லறைக்கு கொடுக்கலாம், எங்கேயெல்லாம் இதை கொடுக்கலாம், இந்த பெல்ட் நம்ம பண்ணோம்னா எங்கேயெல்லாம் கொடுக்கலாம், பெல்ட்டு எத்தனை வகையான பெல்ட் யாருக்கெல்லாம், அதாவது இங்கேருந்து போடுற பெல்ட் இருக்குது, இடுப்பில் பெல்ட் இருக்குது, அடுத்து நாய்கள் டாக்ஸுக்கு பெல்ட் இருக்குது, நிறையா பெல்ட்டுகள் செய்ய வாய்ப்பு இருக்குது. ஆனால் அது உங்களோட திறமை தான். அதாவது தொழில் பண்ணணும் அப்படிங்கும்போது ஐடியாக்கள் உங்களுக்கு தான் மாறி 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 தோன்ற வேண்டும். இப்படி செய்யலாம் அப்படி செய்யலாம், அந்த மாதிரி செஞ்சோம்னா நமக்கு காசு இன்னும் கொஞ்சம் கிடைக்கும் அப்படின்னு. அடுத்து என்னன்னு கேட்டிங்கன்னா, முதல்ல போய் நீங்கள் செய்ய வேண்டியது, நான் என்றைக்கும் சொன்ன மாதிரி மேனுஃபேக்சர் ஈஸி, அழிக்கிறது தான் கஷ்டம், கொடுக்கறது சேல் பண்ணுறது ரொம்ப கஷ்டம். மேனுஃபேக்சர் இன்றைக்கி நீங்கள் 1000 பெல்ட் பண்ணிடுவீங்க, நாளைக்கு 1000 பெல்ட் பண்ணிடலாம், 2000 பெல்ட் உங்கள்கிட்ட தேக்கம் இருந்துடும். அதை நீங்கள் போய் அழிக்கணும். ஆகையினால நீங்கள் கொஞ்சம் வெளியில் இறங்கி வேலை பாருங்கள். வேலை பார்த்து எல்லா கடைகள் பெல்ட்டை நீங்கள் எல்லா கடைகளுக்கும் கொடுக்கலாம்.
ஃபேன்சி ஸ்டோர், சூப்பர் மார்க்கெட்டு, மால்களில் உள்ள கடைகள் எல்லா இடத்துக்குமே நீங்கள் கொடுக்கலாம். கொஞ்சம் முதல்ல இறங்கி வேலை பார்க்க வேண்டியது இருக்கும். மக்களுடைய கான்டாக்டை நீங்கள் பிடிச்சிக்கிட்டீங்க அப்படின்னு சொல்லி சொன்னால் அதுக்கப்புறம் நீங்கள் தான் ராஜா. ஆகையினால இந்த பிஸ்னஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னு சொல்லி சொன்னால் நான் போட்டிருக்க லிங்க்குள்ளே போய் பாருங்கள். உங்களுடைய நெகட்டிவான கமெண்ட்ஸை நான் எதிர்பார்க்கவே இல்லை. நல்ல கமெண்டாக இருந்தது அப்படின்னு சொன்னால் நீங்கள் போட்டிங்க அப்படின்னு சொன்னால் எனக்கு உற்சாகமாக இருக்கும். இன்னும் கொஞ்சம் பிஸ்னஸ் உங்களுக்கு நான் தேடி கொடுக்க வாய்ப்பு இருக்குது. நெகட்டிவ் கமெண்ட்ஸ் நான் எதிர்பார்க்கவே இல்லை. ஏன்னா நானும் உங்களை மாதிரி பிஸ்னஸ் பண்ணுறவ தான். பெரிய மனதோட பெரிய இடிதாங்கி கிடையாது. நீங்கள் பேசும் பொழுது எனக்கும் மன வருத்தங்கள் இருக்கும். ஆகையினால அதை பார்த்து நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். வியாபாரம் பண்ணணும்னு ஆசையோடு இருக்கிறவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். இதை குறித்ததான நான் உங்களுக்கு ஒரு 50% ஐடியா கொடுத்துருக்கேன். மீதமுள்ள ஐடியாக்களை உருவாக்கி கொள்ள வேண்டியது நீங்கள். கேட்டிங்களா? எங்கே மிஷின் இருக்குது, அதை எப்படி செய்யலாம் அப்படின்னு தான் நான் கொடுத்துருக்கேன். மிச்சத்தை நீங்கள் பண்ணிக்கிடலாம். நன்றி, வணக்கம்.